ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து தெளிவோடு தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. தெளிவுனா வந்து பதநீர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து போதையெல்லாம் வராதுங்க. இது எதுக்காகனா நம்ம பனங்கருப்பட்டி, பனங்கல்கண்டு இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறது. தென்னை மரத்துலேருந்து அப்போ தான் இந்த தெளிவு வந்து இறக்கியிருந்தாங்க. நான் இருக்கிற ஏரியா சைடு வந்து பனைமரம் அந்தளவுக்கு இல்லை. வேலைக்கு போயிருந்த தோட்டத்தில் அவங்க தோட்டத்துக்காரங்களோட மரத்தில் இருந்தங்காட்டிக்கு வேலைக்கு வந்து இந்த எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் வாங்கியிருந்தோம். நான் காலையில் 7 மணிக்கே வேலைக்கு போயிருந்தேங்க. ஒரு 11 மணி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் டைமுங்கனால வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் நம்ம ஒரு 11:45 இந்த மாதிரி போகிற மாதிரி டைமிங் இருக்கும். அந்த அன்றைக்கி வந்து ஆடினமிக்கு ஊருக்கு போகிற டைம் எனக்கு. சரி 3 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஆட்டம் ஊருக்கு போய்க்கலான்னு நானும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே குளிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. போகிறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மாவுக்கு நகாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். நகாப்பழம் வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க மரத்தில் இருந்துச்சு. நாட்டு நகாப்பழங்க ஆடி மாதம் மட்டும்தான் காய்க்கும். அதையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. போகும்போது கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. பக்கமாக போக போக ஓரளவுக்கு மோடம் போட்டுருச்சு. அதனால் அந்தளவுக்கு ஆப்போசிட் எதிர் வெயில் வந்து தெரியலை. அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போகிறப்ப வந்து எங்கள் அமத்தாவையும் அப்ச்சியும் பார்த்துட்டு போகலான்னு அம்தா அப்ச்சிக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருந்தேன். நாங்கள் போன நேரம் என்னமோ எங்கள் அம்தா வந்து பச்சை கலக்காய் வந்து வேவிச்சு வச்சுருந்தாங்க. கலக்காய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நாயம் பேசிட்டு அதுக்கப்புறமா தான் எங்களோட வீட்டுக்கு போனோம். அமத்தா அப்ச்சி சித்தின்னு எல்லாத்துக்கூடயும் பேசிவிட்டு ஒரு பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நைட் ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு 7 மணி ஆயிடுச்சு. நடக்கிற தடம்பூரா நெறிஞ்சு முள்ளா இருந்தால் என்னங்க பண்ண முடியும்? அதனால் அந்த இடத்துல இருக்கிற நெறிஞ்சு முளை மட்டும் தீ வச்சு எரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த தோசைக்கல் வந்து நான் போன டைம் தான் போகும்போது பழக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். பழசு தான், இருந்தாலும் நான் கொஞ்சம் நல்லா பழக்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாத்துக்கும் தோசை சுட்டு கொடுத்துட்டு எங்கள் தம்பிக்கு தங்கச்சிக்கெல்லாம் நான் தோசை சுட்டால் தான் பிடிக்கும். கொஞ்சம் மெலிசாக இருந்தால் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு எல்லாருமே சாப்பிட்டாச்சு. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் குலோப் ஜாமுன் செஞ்சிருந்தேன். அது எல்லாத்தையும் தங்கச்சி அவங்களோட ஆஃபீஸுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வேக வேகமாக குலோப் ஜாமுன்லாம் செஞ்சு வச்சுருந்தேன். ஏன்னா எங்கள் தம்பிக்கும் எங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது. எங்கள் எல்லாருக்குமே என்ன ஸ்வீட் செஞ்சாலும் எங்கள் அம்மா நிறைய வச்சுருப்பாங்க, சாப்பிட்டுடுவோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டெல்லாம் கம்மியாயிடுச்சு. அதனால் சரி தம்பிக்காகன்னு சொல்லி நேரத்துலேயே எழுந்திரிச்சு ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். அது கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து நாட்டு மாதுளம்பழம் நிறைய இருக்குங்க. எப்போவுமே குறையவே குறையாது. அதெல்லாம் தொளிச்சு தம்பிக்கு கொடுத்துட்டு ஆடி நோம்பிங்களா மதிய டைம் வந்து வடை பாயாசம் எல்லாமே எங்கள் அம்மா செஞ்சுருந்தாங்க. பக்கத்தில் வந்து சித்தி வீடு இருக்குது. சித்தி பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. அதனால் அவளை பார்க்குறக்கு போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். எங்கள் ஊர்லலாம் இப்படி தாங்க, மிளகா கொஞ்சம், அடுப்பு கறி கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு வேப்பந்தலை இதெல்லாம் போட்டு தான் வந்து ஸ்வீட்டோ காரமோ என்ன செஞ்சாலும் அதுக்கப்புறம் தான் கொடுத்து விடுவாங்க. சும்மாலாம் அப்படியே டப்பாவில் போட்டெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. இதெல்லாம் வச்சு தான் கொடுத்துடுவாங்க. எங்கள் பாட்டியோட ஊர் தான் நாங்கள் போகிறோம். எங்கள் பாட்டி ஊர் பார்த்திங்கன்னா சுற்றியுமே வந்து பனைமரங்க, வரக்காடுன்னு தான் சொல்லலாம். ஆனால் அவ்வளோ பனைமரம் இருக்குங்க. டெய்லியுமே நாங்கள்லாம் தெளிவுங்க வந்தால் குடிப்போம். ஸ்கூல் லீவ் விட்டால் இதே வேலை தாங்க. ஊருக்கு வர்றது டெய்லி பனைமரத்தில் தெளிவு வாங்கி குடிக்கிறது இதே வேலை தான். இந்த ஏரியா சைட் பார்த்திங்கன்னா இருக்கிற பனைமரத்துலலாம் தெளிவு எடுத்து அதை வந்து பனங்கருப்பட்டியாகவும் கல்கண்டாகவும் செஞ்சு தான் நமக்கு வந்து தருவாங்க. தென்னை மரம் அதோட தெளிவெல்லாம் அதிகமாக எடுக்க மாட்டாங்க. இதுதான் இந்த ஏரியா சைடோட ஸ்பெஷாலிட்டிங்க. ஐயா கோயில் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஏரியாலாம் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்து போயிட்டோம். அங்கே வந்து கல்யாண பொண்ணெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டில் 2 நாய்க்குட்டி போட்டுருந்துச்சுங்க. ஒரு 13 14 நாய்க்குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் தம்பி வந்து நாய்க்குட்டி மேலேயே தான் நோட்டம் விட்டுருந்தான். சரின்னு அவனையும் கூட்டிகிட்டு போய் நாய்க்குட்டியெல்லாம் பார்க்க வச்சுட்டு இருந்தோம். அவனுக்கு வந்து பயம், நாய்க்கு இது வந்துடுமோ என்னென்னு. ஆல்ரெடி ஒரு டைம் நாய்கிட்ட கடி வாங்கியிருக்கான். அந்த பயத்துலேயே பயந்து வந்திருந்தான். எங்கள் தங்கச்சியும் தம்பியும் வந்து ஆளுக்கு ஒரு குட்டி எடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவனோட கண்ணு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நாய் வருதான்னு தான். எங்களோட ஊரும் சரிங்க, இந்த ஊரும் சரி வானம் பார்த்த பூமி தாங்க. மழை இல்லைன்னா தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம்தான். இவங்க வந்து குழி பறித்து அதில் படுதா போட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி வந்து விலைக்கு காசு வாங்கி அதில் வந்து ரப்பி வச்சு அதுக்கப்புறமா தான் காட்டோட தேவைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கடலக்காய்க்கே சொட்டு நீர் போட்டு இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு தண்ணி பஞ்சமாயிருச்சுங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் நாய்க்குட்டி கூட விளையாடிட்டு நாய் வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாடுங்களோடலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த மாடுங்களும் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அந்தளவுக்கு தீனும் இருக்காது, தண்ணியும் கொஞ்சம் கஷ்டம்தான். அவ்வளோ வெயில் அடிக்குது, ஒரு மழை கூட பெய்யவே இல்லை. சித்திக்கிட்ட அப்ச்சிக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசிவிட்டு எங்களோட பாட்டியோட வீடு இருக்குதுங்க. ரொம்ப பழைய காலத்து வீடு. எங்கள் பாட்டி இருந்த வரைக்கும் இந்த வீடு கோயில் மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கரையான் பிடிச்சி
அந்த தூணெல்லாம் அரிச்சு போன மாதிரி இருக்குது. இவங்க தான் என்னோடய அம்மத்தை. இவங்கள பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். பக்கத்தில் அந்த ஒயிட் சேரி வந்து அவங்களோட ஃப்ரெண்டு. இது எங்கள் அம்மத்தாவோட அப்பா. அதுக்கப்புறம் பாட்டியோட வீடை வந்து வெளியே நின்று பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. அவர் அப்படியே கிளம்பி போயிட்டோம். சித்தப்பா வந்து ஆடு மேய்க்க போயிருந்தாங்களா. சித்தப்பா வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்டயே பேசிட்டு கொஞ்ச நேரம் மலையோட வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எனக்கெல்லாம் இப்போ வரைக்குமேங்க இந்த ரோட்டில் நடந்து போகும்போது எங்கள் பாட்டியோட நடந்து போகணும். அவங்க வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க. நாயும் பேசிகிட்டே போயிட்டே இருப்போம். இந்த வீட்டுக்கிட்ட ஒரு புளிய மரம்லாம் இருக்குது. புளியங்கெல்லாம் பொறிச்சு தருவாங்க. ரொம்ப தூரம் நடந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஜாலியாக இருக்குது எங்கள் பாட்டி கூட போகும்போது. இந்த மரம் பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்கிற மரம். அது வந்து நம்ம காளி வளர்த்து ஸ்கூல் கட்டிருக்குது. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் சித்தியும் அம்மத்தாவும் வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. மேரேஜுக்கு வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறக்காக. அவங்க போட்டுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் தங்கச்சி தோட்டத்துக்கு வந்து நாய்க்குட்டி கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கும் மேரேஜுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து தந்தாங்க. அதையும் வாங்கிட்டு புளியம்பட்டி தேனுக்கு தான் போயிருந்தோம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அப்புறம் என்னங்க நெக்ஸ்ட் டே எப்பவும் போல் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேலைக்கு போக வேண்டிய வேலை தான். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க.